ஒரு ஆளும் கட்சியில இருக்கிற ஒரு அமைச்சர் பதவியில இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு மேடை ஏறி சனாதன தர்மத்தை டெங்கு மலேரியா மாதிரி ஒழிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வரோட பையன் போய் மேடையில பேசுறாரு அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு நீங்க வந்து 5 லட்சம் பேர் ஒரு இடத்துல கூட்டினா மதக்கலவரம் உண்டாயிரும். எப்படி உண்டாகும்? அவங்க அங்க எதுக்கு கூடுறாங்க? இறைவனை வழிபட தானே கூடுறாங்க. அப்ப நீங்க எதுக்கு முருக மாநாடுன்னு ஒண்ணு நடத்துனீங்கல்ல? அப்ப நீங்க எதுக்காக பண்ணீங்க? அப்ப நீங்க மதவாதம் பண்றதுக்காக பண்ணீங்களா? ஊபிஸ்னா யாருன்னு தெரியுமா? ஊபிஸ்னா எது செஞ்சாலும் ஒரு போஸ்ட் போறது கூட 200 ரூபாய் வாங்கிக்கிட்டு கண்ணுக்கு தெரிஞ்ச அது அயோக்கியத்தனம் அப்படின்னா கூட கேள்வி கேட்காம ஜால்ரா தட்டுறவன் ஊபிஸ். சங்கிகள்னா யார் தெரியுமா? நேர்மையா உண்மையா இருக்கக்கூடிய ஒரு நண்பன். அந்த நண்பன் எப்படின்னா, நீ கெட்டது செஞ்சினா கெட்டதுன்னு சொல்லுவான் அவங்ககிட்ட. முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு வர அத்தனை பேரும் சங்கிகள் அப்படின்னா, அந்த முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு வந்த அத்தனை பேரும் எங்களுக்கு ஓட்டு போட வேண்டாம் அப்படின்னு சொல்ற தைரியம் சேகர்பாபு அவர்களுக்கு இருக்கா? சொந்த வீடு வச்சிருக்க இவங்க கட்சிக்காரங்களுக்குலாம் 1000 rupees. அதே எதிர்கட்சியில இருக்கிறவங்க இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க தெரிஞ்சவங்களா வாடகை வீட்டுல தகர கொட்டாயில இருந்தாலும் அவங்களுக்கு 1000 ரூபாய் கிடையாது. இதான் சமூக நீதி. திமுகவோட சமூக நீதிங்கிறது உலக அரசியல்ல கத்துக்க வேண்டிய பாடம். ரேஷன் கடையில இவ்வளோ பெரிய ஜனத்தொகை கொண்ட ஒரு நாட்டுக்கு முழுக்க முழுக்க இலவசமா வந்து அரிசி கோதுமை கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா நீங்க ரேஷன் கடையில போய் பாருங்க, அப்பா பையன் பேரன் 3 பேர் போட்டோ மாட்டி வச்சிருப்பாங்க. பிரதமர் போட்டோ போய் மாட்டணும்னா எல்லாரும் சுத்தி வந்து ஒம்பளுக்குறாங்க. அதை எப்படி மோடி படத்தை நீங்க மாட்டலாம் அப்படின்னு? பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கவங்க பாஜக மகளிர் அணி நிர்வாகி சுமதி மேகவர்ணம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன்டா, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் மேம். மேம், எல்லாரும் பரபரப்பா பேசிட்டு இருக்கிறது நடக்க போற இந்த முருகன் மாநாடு பத்தி தான். சோ என்ன விஷயங்கள் அந்த மாநாட்டுல நடக்க போகுது, அதை பத்தி எங்களுக்கு சொல்லுங்களேன். இல்ல, நிறைய விஷயங்கள் அதுல பிளான் பண்ணிருக்காங்க. இதுல முக்கியமா ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க எஸ்டிமேட்டட் டார்கெட் வந்து 5 லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு மக்கள் கிட்ட இருக்கிற ஆதரவையும் வரவேற்பையும் பார்த்தா 5 லட்சம்ங்கிறத விட இன்னும் அதிகமாவே வருவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கப்படுது. 5 லட்சம் முருக பக்தர்கள் ஒரு இடத்துல ஒண்ணு கூடி கந்த சஷ்டி கவசம் பாடுறது, இறைவனை நினைக்கிறது, இந்துக்களா உணர செய்யறது, இதுதான் அந்த மாநாட்டோட இது. ஆனா இன்னைக்கு இந்த எதிரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, அது எப்படி இந்துக்களை நீங்க இந்துக்களா உணர செய்யலாம்? ஏன்னா இங்க இருக்கிறவங்களோட ஒரு பித்தலாட்டமே என்ன அப்படின்னா, நான் வந்து இங்கிட்ட இந்து சாமியையும் திட்டுவேன், அதே சமயம் இந்து கோயில்கள்ல போய் விழுந்து விழுந்து கும்பிடுறவன்ட்ட ஓட்டு வாங்கிப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு அரசியலை தான் நீங்க வந்து இங்க ஒரு 60 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. சோ இப்ப ஓட்டு போடுற மக்களோட மனநிலையே எப்படி அப்படின்னா, நான்லாம் சாமி கும்பிடுவேங்க, ஆனா சாமி கும்பிடுறதுக்கு ஓட்டு போறதுக்கு என்ன சம்பந்தம்? அவனுங்க ஏதோ அரசியலுக்காக சாமியை திட்டிட்டு போறாங்க. இந்த மாதிரியான ஒரு மூலச்செலவை பண்ணி நீங்க வச்சிருந்தீங்க. இப்போ தொடர்ந்து வந்து இந்த கருப்பர் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பித்தலாட்ட குரூப் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கந்தசஷ்டி கவசத்தை வந்து இழிவுபடுத்தினாங்க. அப்போ ஒட்டுமொத்த தமிழக மக்களும் வந்து கொதிச்சு எழுந்தாங்க. எப்படி வந்து முருகனை நீங்க இந்த மாதிரி பேசலாம்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டுச்சு. ஆனா என்ன நீங்க அவங்க மேல நடவடிக்கை எடுத்தீங்க, என்ன பண்ணீங்க, நம்ம கண்கூடா பார்த்தோம். அடுத்தது வந்து இந்த யூடியூப் ரூட்டர்ஸ் அப்படிங்கிற ஒருத்த வந்து எப்படி நடராஜ பெருமானை வந்து கேவலமா பேசணும் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். ஆனா இந்த மாதிரியான விஷயங்களை இந்து கடவுள்களையோ இந்து நம்பிக்கைகளையோ இழிவுபடுத்துறவங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுறது கிடையாது. போலீஸ்லயே கூட அதை வாங்கி அதை ஒரு CSR போடுறதோ இல்ல FIR கொடுக்கறதோ பண்றதே கிடையாது. அப்போ இந்து மக்களோட குரல்களுக்கு அவங்க நம்மளோட இதுக்கு வந்து அங்க எந்த வேல்யூ கிடையாது. அவங்க கொஞ்ச நாள் கத்துவாங்க, அப்புறம் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிருவாங்க இப்படின்னு போடுறப்போ, ஒரு ஆளும் கட்சியில இருக்கிற ஒரு அமைச்சர் பதவியில இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு மேடை ஏறி சனாதன தர்மத்தை டெங்கு மலேரியா மாதிரி ஒழிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வரோட பையன் போய் மேடையில பேசுறாரு அப்படின்னா, அப்ப எந்த அளவுக்கு நீங்க வந்து இந்து மக்கள் மேல ஒரு வெறுப்பையும் ஒரு கசப்பையும் அந்த இது மேல வச்சிருக்கீங்க. இதுல இந்து மக்களுக்கான பிரதானமான சனாதன தர்ம கோவில்கள் இருக்கு பாருங்க, அந்த கோவில்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைச்சர், அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களும் அங்க போய் உட்கார்ந்துருக்காரு. அப்போ இது எப்படி பாருங்க, சாத்தான் வேதம் ஓதுது அப்படிங்கிற மாதிரியா? எப்படி இவங்க கையில கோவிலை கொடுத்தா எப்படி நீங்க எங்க கோயில வச்சிருப்பீங்க? அப்ப நீங்க வந்து ஒரு ரம்ஜான் பண்டிகையில போய் நின்றுட்டு நான் வந்து ஒரு பெருமை மிகு கிறிஸ்தவ இஸ்லாமியன்னு சொல்லிக்க நான் பெருமைப்படுறேங்கிறீங்க. ஒரு கிறிஸ்தவ பண்டிகையில போய் நின்றுகிட்டு நான் வந்து ஒரு பெருமை கிறிஸ்தவன் சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறேன், என் மனைவியும் ஒரு கிறிஸ்தவர், நானும் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்லாம் சொல்லிக்கிறீங்க. அப்ப நானும் ஒரு இந்துன்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன அவ்வளவு ஒரு கேவலமா இருக்கா? அப்ப இந்துக்கள் தான் உங்களுக்கு அவ்வளவு கேவலமா இருக்கா? அப்ப ஏன் அந்த இந்து மதத்தின் மேல மட்டும் உங்களுக்கு இவ்வளவு ஒரு வெறுப்பு? அப்ப நீங்க தானே மதவாதி. எல்லா மதமும் எங்கள் மதம் அப்படின்னு சொல்ற பாஜகவை நீங்க மதவாதின்னு அடையாளப்படுத்துறீங்க. ஆனா நீங்க தொடர்ந்து இந்து மதத்தை வந்து இழிவுபடுத்துறீங்க, இந்து மத கடவுள்களை வந்து விமர்சனம் பண்றீங்க, அவமானப்படுத்துறீங்க, எங்களோட நம்பிக்கைகளை கொச்சப்படுத்துறீங்க, எங்களோட பண்டிகைகளை வந்து கேலிக்குரியதாக்குறீங்க, எங்களோட பிராணங்களையும் இதிகாசங்களையும் இருக்க கதாபாத்திரங்களையும் எங்களை நாங்க தெய்வமா வணங்கக்கூடிய அதுல இருக்க பெண்களையும் சீதா தேவியில இருந்து கண்ணகி தேவியில இருந்து எல்லாரையும் நீங்க என்ன பண்றீங்க? கேள்வி கேட்கறீங்க, அசிங்கப்படுத்துறீங்க. ஆனா
மாற்று மதத்துல இருக்கவங்களுக்கு அதை பத்தி வாயை திறக்கிறதுக்கு மூச்சு விடுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? இல்ல. ஏன்? அவங்க எல்லாம் ஓட்டு வங்கியா ஒருங்கிணைச்சிருக்காங்க. நீங்க இன்னைக்கு ஒரு இஸ்லாமிய சமூகத்தை பத்தி ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் உங்களை வந்து புறக்கணிச்சிருவாங்க, ஓட்டு போட மாட்டாங்க. அதே போல கிறிஸ்துவத்துல இருக்கிறவங்களை நீங்க ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஆனா இந்துக்களை மட்டும் நீங்க எப்படி மூளைச்சொலை பண்ணி வச்சிருக்கீங்கன்னா, நாங்க இங்கிட்டு போயிட்டு தென்னை மரத்துல ஒரு குத்து, பனை மரத்துல ஒரு குத்துங்கிற மாதிரி இங்கிட்டு போய் சாமியை திட்டுறவன்ட்டையும் மண்டைய ஆட்டிக்குவோம், இங்கிட்டு ஏதாவது விசேஷம்னா லட்ச லட்சமா கோயில்லையும் போய் கூடிக்குவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மக்களை எப்படி மழுங்க அடிச்சு வச்சிருக்கீங்க நீங்க. இப்ப தொடர்ந்து மக்கள் வந்து ஒவ்வொன்றுக்கும் எப்படி நீ இப்படி பேசலாம் அப்படி இவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னடா இது, கிட்டத்தட்ட 60 வருஷமா மேடை ஏறி சீதையை எவ்வளவு கேவலமா பேசியிருக்கிறோம், திரௌபதி எவ்வளவு கேவலமா பேசியிருக்கிறோம், ராமருக்கு என்னென்ன பண்ணியிருக்கிறோம். கி வீரமணி அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்றாரு, ராமருக்கு செருப்பு மாலை போட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து பெரிய லெவல்ல வந்து ஜெயிச்சோம் திமுக அப்படின்னு சொல்ற தைரியம் உங்களுக்கு அப்ப இருந்துச்சு. இன்னைக்கு உங்களுக்கு அதை செய்யறதுக்கு தைரியம் இருக்கா? தமிழ்நாட்டுல செய்ய முடியுமா நீங்க? ஏன்னா இன்னைக்கு இந்துக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்துக்கள் கேள்வி கேட்கிறாங்க. நீங்க இப்படி எல்லாம் பண்ண நீங்க இன்னைக்கு பொன்முடி அவர்கள் வந்து சைவமா வைணவமானு கொச்சையா பேசினதுக்காக அவரோட பதவியை விட்டு தூக்கி இருக்கு திமுக. அந்த அளவுக்கு இந்து மக்கள் வந்து விழிப்புணர்வு அடைஞ்சு கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு திமுகவுக்கு பிரஷர் வந்திருக்கு. அப்படி இருக்கப்போ ஏற்கனவே இந்துக்கள் இப்படி வந்து பாஜக இங்க வளர்றதுனால, இந்து இயக்கங்கள் பெரிய அளவுல வளர்றதுனால இங்க வந்து இந்து மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ஒட்டுமொத்த இந்துக்களும் வந்து ஒரு இடத்துல, அப்ப நீங்க அங்க வரவங்க முருக பக்தர்கள்னு வச்சுக்கோங்க, அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்களா வேணா இருப்பாங்க, எந்த ஜாதியை சேர்ந்தவங்க வேணா இருப்பாங்க. நீங்க இந்து மக்களை எப்படி பிரிப்பீங்க? ஜாதியை வச்சுதானே. அப்புறம் அவன் மேல் ஜாதி, இவன் கீழ் ஜாதி, இவன் எல்லாம் உன்னை நான் ஒதுக்குனா, நசுக்குனா, பிதுக்குனா இப்படின்னு நீ ஏதாவது கதையை கட்டி விட்டு எங்களை ஏதாவது பிரிச்சு விட்டு தானே வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. இவங்க திமுகல மாவட்ட செயலாளர் போடுறதுல இருந்து எம்எல்ஏ போடுறதுல இருந்து அமைச்சர் எம்பி போடுறது வரைக்கும் யாரை பார்த்து போடுவாங்க? ஜாதி பார்த்து தான் போடுவாங்க. இந்த ஏரியால இந்த ஜாதி இருக்க அமைச்சர் தான் இங்க போடணும், இந்த ஜாதி இருக்க கேண்டிடேட் தான் இங்க இருக்கணும். இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஜாதி தேவைப்படும். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆஹா, நாங்க தான் சமூக நீதி பேசுறவங்க, இந்து மதம் தான் ஜாதியை வளர்க்குது, இந்து மதத்துல மட்டும்தான் ஜாதி இருக்குங்கிறாங்க. கிறிஸ்துவத்திலயும் இஸ்லாமியத்திலயும் வந்து ஜாதி இல்லையா? அதை பத்தி பேச ஏன் உங்களுக்கு இல்ல? அங்க வந்து ஏற்றத்தாழ்வுகள் இல்லையா? அப்போ நீங்க என்ன உங்களோட குறிக்கோள்? ஒரே குறிக்கோள்னா, நீங்க இன்னும் இந்த திராவிட கட்சிங்கிறது என்னன்னா, இந்த திராவிடர் இயக்கம்ங்கிறது என்னன்னா, பெரியார் ஈவேர ஆரம்பிச்சப்போ ஈவேர யாரோட இதா இருந்தாரு? அடிவருடியா இருந்தாரு, வெள்ளக்காரனோட அடிவருடியா இருந்தாரு. அவர் என்ன சொல்றாரு? இந்தியாவுக்கே விடுதலை கொடுத்தாலும் தமிழ்நாடு மட்டும் நாங்க வந்து லண்டனுக்கு அடிமையா இருக்கிறோம், மகாராணியமான ராணிக்கு லெட்டர் போட்டவர். அப்படி இந்த வெள்ளைக்காரத்தனத்தோட அடிமைத்தனத்துல ஊறி 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 அதோட வழி வந்தவங்க நீங்க. அப்போ உங்களால இங்க இருக்கிற ஒரு இந்து தர்மத்தை ஏத்துக்க முடியல, பாரத தேசத்தோட விழுமியங்களை உங்களால ஏத்துக்க முடியல. இந்துக்களா இருந்தா நீங்க மதமாற்றுறதுக்கும் இல்ல நீங்க வந்து எங்களை அடிமைப்படுத்துறதும் ரொம்ப கஷ்டமான வேலையாயிரும் உங்களுக்கு. அதனால இன்னமும் நீங்க அதை வந்து என்ன அப்படியே அந்த அஜெண்டாவை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கீங்க. அதோட விளைவா நீங்க இன்னைக்கு என்ன பண்றீங்க? முருக பக்தர்கள் மாநாடு, ஐயோ என்னடா 5 லட்சம் பேர் ஒரு இடத்துல கூடுறானா, ஐயோ முடிஞ்சு போச்சே கதை அப்படின்னு. அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு எப்படிலாம் பிரச்சனையை கொண்டு வரலாம்? 5 லட்சம் பேர் ஒரு இடத்துல கூடுனா மதக்கலவரம் உண்டாயிரும். எப்படி உண்டாகும்? அவங்க அங்க எதுக்கு கூடுறாங்க? இறைவனை வழிபட தானே கூடுறாங்க. அப்ப நீங்க எதுக்கு முருக மாநாடுன்னு ஒண்ணு நடத்துனீங்கல்ல? அப்ப நீங்க எதுக்காக பண்ணீங்க? அப்ப நீங்க மதவாதம் பண்றதுக்காக பண்ணீங்களா? இன்னொன்னு, இது வந்து நீங்க முருகன் மாநாடு நடத்துனீங்கல்ல, அது எந்த காசுல இருந்து பண்ணீங்க? பழனி முருகனோட உண்டியல் காசுல இருந்து எடுத்து பண்ணீங்க. ஆனா நீங்க என்ன சொல்லிக்கிறீங்க? முதல்வர் நடத்தினார். யாரு? முதல்வர் வீட்டு காசுல இருந்து எடுத்து நடத்தினாரா? இல்ல திமுக கட்சி நிதியில இருந்து எடுத்து நடத்துனீங்களா? இல்ல அரசு நீங்க கொடுத்தீங்களா? அரசோட நிதி இருக்குல்ல, அது எங்க வரி காசுதான், அதுல இருந்து நீங்க பண்ணீங்களா? கிடையாது. நாங்க உண்டியல்ல போட்ட காசை எடுத்து கடத்தேங்காவை எடுத்து வழிப்புள்ளையாருக்கு உடைக்கிற மாதிரி நீங்க உடைச்சிங்க, எல்லாம் பண்ணீங்க. அதுக்கு நீங்க கணக்கு கொடுத்தீங்களா? வெள்ளை அறிக்கை கொடுத்தீங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? முதல்வர் நடத்தினார் முருகன் மாநாடு, முதல்வர் நடத்தினார். எப்படி? எங்க உண்டியல் காசுல எடுத்து நடத்திட்டு அந்த கிரெடிட்டை நீங்க எடுத்துப்பீங்களா? இன்னைக்கு இந்த முருக பக்தர்கள் மாநாடுங்கிறது முழுக்க முழுக்க இந்துக்கள் அவங்களோட காசை போட்டு அரசாங்கம் நடத்தல, நாங்க தனிப்பட்ட முறையில இந்துக்கள் ஒன்றிணைந்து இந்து இயக்கங்கள் ஒன்றிணைந்து இதை நடத்துறாங்க. இது எதற்காக? காலத்தோட கட்டாயம் இது. இப்ப பாருங்க, இன்னைக்கு ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல வந்து பிசி எஸ்டிங்கிறதுல இந்து பிசி இந்து எஸ்சி அந்த மாதிரி இருக்கும், ஹிந்துங்கிறத எடுத்திருக்காங்க. எதற்காக? நீங்க ஆன்லைன் சர்டிபிகேட்ல வரதுல ஹிந்துங்கிறத எடுத்திருக்காங்க. அப்ப நீங்க எப்படி அதை எதற்காக நீங்க இந்த மாதிரி திட்டமிட்டு தொடர்ந்து எதற்கு உங்களுக்கு நீங்க இந்த இந்து துவேஷத்தை நீங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க? அப்ப இந்த திமுக அரசு அப்படிங்கிறது வந்து ஹிந்து விரோத போக்கை தான் கடைபிடிக்குது. அதே போல ஒரு அறுபடை வீடு முருகன் இருக்க மாதிரி அங்க செட்டு போடணும் அப்படின்னா, இல்ல அதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு காவல்துறை கோர்ட்டுக்கு போகுது. காவல்துறை தடை விதிக்குது. கோர்ட்டுக்கு போனா கோர்ட்ல கேள்வி கேட்கறாங்க. கோர்ட்ல நீதிபதிகள் கேள்வி கேட்கறாங்கல்ல. இதே உங்களுக்கு சார்பா ஒரு தீர்ப்பு வந்துச்சுன்னா பாருங்க, கோர்ட்டே இவங்களை காரி துப்பிருச்சு, கோர்ட்டே இவங்களை தான் கேட்டுச்சுன்னு நீங்க எல்லாம் குதிக்கிற அந்த ஊபிசுங்க. இதுக்கெல்லாம் ஏன் வாயை மூடிட்டு உட்காந்துருக்கீங்க? கோர்ட் உங்களுக்கு எத்தனை தடவை காரி துப்பி இருக்கு?
கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம துப்புனா தொடச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு தொடச்சுட்டு நீங்க வேற வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. அவங்க திருப்பி கேக்குறாங்கல்ல, இதே இங்க வந்து வேற எத்தனை அரசியல் கட்சிகள் வந்து கூட்டம் போடுறாங்க, எத்தனை மத கட்சி மாற்று மதத்தை சேர்ந்தவங்க நிகழ்ச்சி நடத்துறாங்க, அப்பெல்லாம் வராத உங்களுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏன் இந்து மக்கள் ஒரு இடத்துல ஒண்ணு கொண்டா மட்டும் வந்துருமா? மேம் இப்போ இந்து மக்களோட உணர்வுகளை வந்து இவங்க கொச்சைப்படுத்துறாங்கன்னு சொல்றீங்க. ஆனா திரும்ப வந்து திமுக சார்புல சொல்றது, நாங்க வந்து இவ்வளவு கோயில்களுக்கு வந்து குடமுழுக்கு நடத்தியிருக்கோம், பழனியில மாநாடு நடத்தியிருக்கோம். ஆனா இப்போ இவங்க முருகன் மாநாடு நடத்துறதுதான் பிரச்சனை அப்படிங்கிறாங்களே. கடவுளை கும்பிடுறது யார் வேணா கும்பிடலாம். அதனால நான் தான் கும்பிடுவேன், நீ கும்பிடக்கூடாது, நீங்க என்ன காப்பி ரைட் வாங்கி வச்சிருக்கீங்களா? இன்னொன்னு, தமிழ்நாடு முழுக்க இத்தனை கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணது இவங்க பண்ணேன்னு சொல்றது மிகப்பெரிய தப்பு. நாங்க திரும்ப தான் கேக்குறோம், அரசு நிதியில ஒதுக்குனீங்களா? ஒரு கோவிலுக்கு 1 கோடியில இருந்து 2 கோடி செலவாகுது அப்படின்னா கும்பாபிஷேகத்துக்கு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. அதெல்லாம் யார் நடத்துனது? அந்த ஊர்ல இருக்க பக்தர்கள் காசு போட்டு கும்பாபிஷேகத்துக்கு செலவு பண்ணா நீங்க அங்க போய் அதுல ஸ்டிக்கர் ஒட்டிப்பீங்களா? இதுக்கு வந்து சேகர் பாபு அவர்கள் வந்து வெள்ளை அறிக்கை விடணும். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த நீங்க 4 ஆண்டுகள்ல இத்தனை கும்பாபிஷேகம் பண்ணிருக்கீங்க, இத்தனை கும்பாபிஷேகத்துக்கு தமிழக அரசு சார்பா எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கு சொல்ல முடியுமா உங்களால? கிட்டத்தட்ட 2000 கோடி நிதி நீங்க ஒதுக்கி இருக்கீங்களா? 4000 கோடி வடிகால் பண்ணி பண்ணேன்னா அதை தூக்கி எப்படி வாயில போட்டுட்டு போனீங்கன்றத நாங்க எல்லாரும் பார்த்தோம். நீங்க கோவில் கோபுரத்துக்கு 2000 கோடி செலவு பண்றவங்களா? நீங்க அவ்வளவு நல்லவங்களா? நீங்க உங்களுக்கு இந்து கோவில்கள்னாவே அசிங்கம், கோவில இருக்க பொம்மைகள்னா அசிங்கம், வழிபாட்டு முறைகள்ல ஏதாவது இது பண்ணுவீங்க, என்னென்ன வந்து கோவில்களுக்குள்ள குளறுபடி பண்ணணும், குழப்பம் பண்ணணும், அங்க போறவன் எப்படி எல்லாம் வெந்து வந்து வேதனையாய் திருப்பி வரணும் அப்படின்றதுலதான் நீங்க குறியா இருக்கீங்களே ஒழிஞ்சு, ஒரு கோவிலுக்கு வரவன் அமைதியான முறையில நல்லபடியா சாமியை கும்பிட்டுட்டு வரணும் அப்படிங்கறதுல என்னைக்காவது இந்து சமய அறநிலையத்துறை வந்து எதாவது இருக்கா? கிடையவே கிடையாது. அப்ப இவர் இன்னைக்கு சேகர் பாபு அவர்கள் சொல்றாரு, அந்த முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு வரவங்க சங்கிகள் தான் வருவாங்க அப்படிங்கிறாங்க. சங்கினா யாரு? ஊபிஸ்னா யாருன்னு தெரியுமா? ஊபிஸ்னா எது செஞ்சாலும் ஒரு போஸ்ட் போறது கூட 200 ரூபாய் வாங்கிக்கிட்டு கண்ணுக்கு தெரிஞ்சு அது அயோக்கியத்தனம் அப்படின்னா கூட கேள்வி கேட்காம ஜால்ரா தட்டுறவன் ஊபிஸ். சங்கிகள்னா யார் தெரியுமா? நேர்மையா உண்மையா இருக்கக்கூடிய ஒரு நண்பன். அந்த நண்பன் எப்படின்னா, நீ கெட்டது செஞ்சினா கெட்டதுன்னு சொல்லுவான் அவங்ககிட்ட, நல்லது செஞ்சாலும் நல்லதுன்னு பாராட்டுவான். இன்னைக்கு பாருங்க, இந்த இந்து இயக்கங்களே ஏதாவது ஒரு தப்பு நடக்குதுன்னா, இல்ல இங்க இருக்கிற ஒரு சாமியார்ல யாரோ ஒருத்தவங்க தப்பு பண்றாங்கன்னா, இல்ல இந்து மத வடில இருக்கிறவங்களே இந்து மக்களே ஒரு தப்பு பண்ணா கூட அதுல முதல்ல கேள்வி கேட்கிறவன் ஒரு இந்துவா தான் இருப்பான். அவன் வந்து ஆஹா நம்ம இந்து ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான், அவனை பூசி மொழுக கூடாது, அவனை நான் காப்பாத்த கூடாதுன்னு மத்ததுல அவங்க பண்ற மாதிரி இங்க பண்றவன் கிடையாது. அப்ப சங்கீனா உனக்கு என்ன கேவலமா? சங்கிங்கன்னு சொல்லிட்டு போங்க. நாங்க சேகர் பாபு அவர்கள்கிட்ட திரும்ப இதான் கேட்கிறோம். முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு வர அத்தனை பேரும் சங்கிகள் அப்படின்னா, அந்த முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு வந்த அத்தனை பேரும் எங்களுக்கு ஓட்டு போட வேண்டாம் அப்படின்னு சொல்ற தைரியம் சேகர் பாபு அவர்களுக்கு இருக்கா? கிடையாது. இல்ல நீங்க ஏதோ ஒரு ஓரமா ஒரு மாநாடு நடத்திட்டு போறாங்க, யாரோ வராங்க போறாங்க அப்படின்னு, இதனால உங்களுக்கு ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னா நீங்க உங்க வேலையை பார்க்க வேண்டியதானே? ஏன் நீங்க இவ்வளவு பதறீங்க? ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க? நீங்க பேசுறீங்க, உங்க கூட்டணி கட்சியில இருக்கவங்க எல்லாரும் பேசுறாங்க, எல்லாரும் இது தேவையே கிடையாது, இது அப்படி இப்படி, உங்க பதட்டமும் பயமும் அப்பட்டமா உங்க முகத்துல வெளியில தெரியுது. மேம் இப்ப இந்த முருகன் மாநாடு மட்டும் இல்ல, முக்கியமா வந்து அந்த கூட்டணி கட்சிகள்ல இருந்து எல்லாரும் பேசுறது 2 விஷயம். இந்த முருகன் மாநாடு, பாஜக அதிமுக கூட்டணி, இந்த கூட்டணி உடஞ்சிரும், சேராது, இது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு. நீங்க அரசியல் கட்சி நடத்துறீங்கன்னா உங்க கட்சி என்ன பண்ணுதுன்னு பாக்கணும், நீங்க யார் கூட கூட்டணி வைக்கிறீங்கன்னு பாக்கணும், உங்களோட தேர்தல் வியூகம் என்னன்னு பாக்கணும். அதை விட்டுட்டு இந்த திமுக அவ்வளோ ரொம்ப நல்லவங்களாங்க, இவங்க வந்து பாருங்க அதிமுகவோட எதிர்காலமே இப்படி ஆயிரும், பாஜகவோட எதிர்காலம் இப்படி ஆயிரும், இதுல யாரு வருங்கால தலைவர், யாரு வருங்கால முதல்வர், இதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லாத ஆணிங்க. நீங்க தேவையான அணி உங்க கட்சியில முதல்ல இது பண்ணுங்க. அங்க உங்க கூட்டணிக்குள்ளேயே 100 குழப்பம், 100 இது மாத்தி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. எவ்வளவு பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு, மக்கள் கடுமையான அதிருப்தியில இருக்காங்க. ஓட்டு கேட்கறதுக்கு நீங்க முதல்ல தெருவுக்கு வந்துட முடியுமா மக்களை பாக்குறதுக்கு? இந்த நிலைமையில நீங்க ஆட்சி நடத்திக்கிட்டு நீங்க எதிர்கட்சியில இருக்கிற கூட்டணியை பார்த்து என்ன கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு இருக்கு? மேம் சபாநாயகர் அப்பாவு கூட சொல்லியிருக்காரு, அதிமுக வந்து இன்னும் வேற ஏதோ டாக்டிக்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ண போறாங்க, அது வந்து சில அதிமுக நிர்வாகிகளே எனக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. அதுதான் சொல்றேன்ல, அதாவது எதிராளி வந்து பயப்படுறான், பதட்டப்படுறானா நம்ம சரியான வழியில போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அவ்வளவுதான் சிம்பிள். இன்னைக்கு இவங்க எல்லாரும் இந்த அளவுக்கு பயத்திலையும் பதட்டத்திலையும் நம்ம கூட்டணியை பத்தியே தான் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, அப்ப நம்ம சரியான வழியில போயிட்டு இருக்கிறோம். ஏன்னா இவங்க நினைச்சாங்க இதெல்லாம் நடக்காது, இப்படியே இவங்களுக்குள்ள சிந்து முடிச்சுட்டே இருப்போம், நம்ம எதிரிகள் 4 பக்கமும் செதறி இருந்தாங்கன்னா அழகா அந்த செதற ஓட்ட வச்சு நம்ம அழகா ஜெயிச்சுட்டு போயிடலாம் அப்படின்றதான் திமுகவோட பிளானா இருந்தது. இன்னைக்கு ரொம்ப பிளான்டா வந்து அமித்ஷாஜி அவர்கள் வந்து அழகா இதை வந்து இந்த கூட்டணியை இது பண்ணி போறப்போ இவங்களால தாங்க முடியல. ஐயோ என்னடா என்னதான் இவங்களுக்குள்ள சிண்டு முடிஞ்சு விட்டாலும் ஒண்ணும் நடக்கலையே. அது இன்னொன்னு இவ்வளவு முன்னாடியே வந்து இந்த கூட்டணி அறிவிச்சதும் வந்து ஒரு பெஸ்ட் மூவ். ஏன்னா இனி வந்து இந்த தொண்டர்களுக்குள்ள ஒரு இணக்கத்தை உருவாக்குறது, இனி சேர்ந்து வந்து ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறதோ, ஒரு கூட்டங்கள் நடத்துறதோ, கருத்தரங்கம் நடத்துறதுப்ப அந்த தொண்டர்களுக்குள்ளேயும் ஒரு நல்ல இணக்கம் இருக்கும். எலெக்ஷன் அப்போ அவங்க வந்து சேர்ந்து வேலை பார்க்கறதுக்கும் ஒரு இதா இருக்கும். சோ அந்த இதுல பிளான் பண்ணி தான் அவங்க பண்றாங்க. அப்ப இதெல்லாம் திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய பயத்தையும் அச்சத்தையும் கொடுக்குது.
அதனால ஐயோ என்னடா இது இவங்க இப்படி இன்டாக்டா இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன குளறுபடி வேலைகளை பண்ணணுமோ எல்லாமே அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மேம் இப்போ இந்த மாதிரி மாநாடு நடக்க போகுது, இந்த மாதிரி ஈஸியான டாபிக்ன்றப்போ நல்லா பேசுறாங்க. நம்ம துணை முதலமைச்சர் கிட்ட வந்து அமித்ஷா அவர்கள் அவ்வளவு விஷயம் பேசினாரே, அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னா வந்து காணாம போயிட்டாரு. தேம்பாரு ஓட்டம் அப்படின்னு ஓடிட்டார் பாத்தீங்களா. அததான் ஏற்கனவே நம்ம மோடி அவர்கள் நான் ஈடிக்கும் பயப்பட மாட்டேன், மோடிக்கும் பயப்பட மாட்டேன்னு சொன்னாரு. சொல்லிட்டு ஐயோ நம்ம பாட்டுக்கு மைக்க பார்த்தோன்னு உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டோமேன்னு சொல்லிட்டு காய்ச்சல் இருமல் சொல்லிட்டு ரெஸ்ட்ல இருந்தாரு. இப்பதான் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி வர்றாரு. கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம இந்த மீடியாக்காரங்களா திருப்பி அமித்ஷா அவர்களை பத்தி கேள்வி கேட்கறாங்க. கேள்வி கொண்டா அவர் எப்பா என்னை விட்டுருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி பதிலே சொல்லல, திருப்பி ஓடிட்டாரு. அப்போ இவ்வளவுதாங்க இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். இவங்க எல்லாம் எப்படின்னா சும்மா வாய்ச்சொல் வீரர்கள். களத்துல இவங்களால ஏன்னா இவங்க எல்லாருக்கும் பின்னாடியும் ரெக்கார்டு இருக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னு மக்களுக்கு தெரியுதுங்க. பொதுமக்களுக்கே தெரியுது இவன் டாஸ்மாக்ல எப்படி ஊழல் பண்றாங்க, கூட இருக்கிறவங்க எல்லாம் கோடி கோடியாவது பண்றாங்க, ஒரு 300 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுறாங்க, லட்சமா 35 லட்சத்துல ஹேண்ட்பேக் கிஃப்ட் கொடுத்தாங்க, அந்த நடிகையை கூப்பிட்டாங்க இந்த நடிகையை கூப்பிட்டாங்கன்னு இவ்வளோ நியூஸ் வருது. அப்ப எங்க இருந்து வருது இதெல்லாம்? ஏன் இதுக்கெல்லாம் நீங்க வந்து எதிர்ப்பே தெரிவிக்கல? சும்மா பொய் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க மேல எல்லாம் மான நஷ்ட வழக்கு போட வேண்டியதானே. நீங்க எதுவுமே கிடையாது, பொய் சொல்றாங்க இந்த யூடியூபர்லாம் அப்படின்னு அவங்க மேல நீங்க மான நஷ்ட வழக்கு போட வேண்டியதானே. ஏதாவது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா அதை பத்தி நாங்க பேசினா யூடியூபர்கள் மேல எவ்வளவு பேர் மேல கேஸ் போடுறீங்க, நடுராத்திரில வந்து கைது பண்ணிட்டு போறீங்க. ஏன் நீங்க எதுவுமே பேசாம அப்படியே சைலண்டா நாம அப்படியே கண்டுக்காம போவோம்னு வடிவேல் மாதிரி போயிட்டு இருக்கீங்க? மிகப்பெரிய பிரச்சனை உங்ககிட்ட இருக்கு, மிகப்பெரிய அளவுல கொள்ளையடிச்சிருக்கீங்க, மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. அப்ப நீங்க எப்படி பேசுவீங்க? எந்த தைரியத்துல நீங்க பேசுவீங்க? அப்போ நீங்க என்ன பண்ண முடியும்? சும்மா நம்ம அப்படியே கெத்தா பேசிட்டு போலான்னு இருந்தா கூட இனி அதுக்கும் வாய்ப்பே கிடையாது. எல்லா சைடுமே வந்து நீங்க வந்து லாக்டு. இந்த மதுபான ஊழல், டாஸ்மாக் ஊழல் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவுல வந்து இன்னைக்கு ஒரு மலைப்பாம்பு போல திமுகவை சுத்தி வளைச்சுக்கிட்டு இருக்கு. அது எப்போ வந்து அது அவங்கள வந்து இது பண்ண, ஏன்னா டெல்லியில நம்ம பார்த்தோம் இது எந்த அளவுக்கு வந்து பிரச்சனையை உண்டு பண்ணுச்சு, எப்படி ஒரு ஆட்சியவே மாற்றுச்சு அப்படின்னு. அது நிச்சயமா வந்து இப்ப தமிழ்நாட்டிலயும் அதுதான் நடக்க போகுது. இப்போ எலெக்ஷனுக்கு இன்னும் 1 வருஷம் தான் டைம் இருக்கு. 1 வருஷம் கூட முழுசா இல்ல. இவ்ளோ நாள் இல்லனாலும் இந்த கடைசி 1 வருஷத்துலயாவது திமுக வந்து ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பாங்க, எப்படியாவது மக்களை கவர் பண்றதுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்கன்னு பார்த்தா எல்லாமே டோட்டல் ஆப்போசிட்டா இருக்கு. தாம்பரம்ல ஆரம்பிச்சு காஞ்சிபுரம் வரைக்கும் பெண்கள் சேஃப்டி அப்படிங்கிறது 0 நெகட்டிவ்ல போய்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம முதல்வர் வந்து ரோட் ஷோ பண்ணிட்டு இருக்காரு. என்ன நினைக்கிறீங்க? முதல்வருக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியலங்க. இதை எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. முதல்வருக்கு தெரியவே இல்லை என்ன நடக்குதுன்னு. அவரை வந்து ஒரு மாய லோகத்துல வச்சிருக்காங்க. நம்ம இந்த படம் வந்து உத்தமபுத்திரன், இம்சை அரசன் அந்த மாதிரிலாம் படம் பார்த்திருப்போம் பாருங்க. என் நாட்டுல மக்கள் எல்லாம் கொந்தளிச்சுட்டு இருப்பாங்க, ஆனா மன்னரை வந்து ஜாலியாவே வச்சுட்டு இருப்பாங்க. மன்னா மாதம் மும்மாறி பொழிகிறது மன்னா, நீங்கள் ஒரு மாமா மன்னர், நீங்க தான் மிகப்பெரிய சிறப்பான ஆட்சியை கொடுத்துருக்கீங்க, மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, நாட்டுல தேனாரும் பாலாரும் ஓடுகிறது மன்னா அப்படின்னு அவன் அப்படியே ஆஹா ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி முதல்வர்கிட்ட வந்து எல்லாமே ப்ராப்பரா இருக்கு, மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காங்கன்னா, நீங்க கொளத்தூர் தொகுதிக்குள்ள வந்தீங்கன்னா அப்படியே கும்மாங்குத்து ஆடி டான்ஸ் ஆடி வரவேற்கிற அளவுக்கு சந்தோஷமா இருக்காங்க மக்கள் அப்படின்னு அவரை நம்ப வைக்கிறாங்க. ஏன்னா அப்போ முதல்வருக்கு தெரியணும் என்ன நடக்குது அப்படின்னு. தொடர்ந்து பெண்கள் வந்து எந்த இடத்துல பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்படுதோ, பெண்களோட லைஃப் வந்து டிஸ்டர்ப் ஆகுதோ, அவங்களோட சாமானிய வாழ்க்கை டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னாலே அந்த ஆட்சி வந்து ஓட்டு கேட்டு கூட தெருவுக்கு வர முடியாது. நீங்க ஜெயிக்கிறதுலாம் அடுத்த விஷயம், ஓட்டு கேட்டு தெருவுக்கு வர முடியாது. இன்னைக்கு பெண்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச் என்னன்னா, எங்கேயுமே பெண் குழந்தைகளை கூட வெளியில அனுப்ப முடியல, குழந்தைகள் தெருவுல வந்து விளையாட முடியல, ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல, ஹாஸ்டல்ல இருக்க முடியல, யூனிவர்சிட்டியில இருக்க முடியல. எங்கதான் பாதுகாப்பு பெண்களுக்கு? தெருவுல நடக்க முடியல. வயசான கிழவி வரைக்கும், சரி சின்ன பிள்ளைங்களே அப்படிதானே, 80 வயசு கிழவி வரைக்கும் இங்க பாதுகாப்பு இல்ல. அதுக்கு என்ன காரணம்? போதை பொருள் கலாச்சாரம் இங்க அதிகமாயிட்டு இருக்கு, போதை பொருள் புழக்கம் அதிகமாயிட்டு இருக்கு, அதை கண்ட்ரோல்ல கொண்டு வாங்கன்னு சொல்லி எல்லாரும் எதிர்க்கட்சிகள் அத்தனை பேரும் சொன்னா, முதல்வர் வந்து அவர் ஏதோ ஒரு லோகத்துல இருக்கிறாரு. அப்படிலாம் எதுவுமே இல்லை, எல்லாமே கட்டுப்பாட்டுல இருக்கு, எல்லாம் நல்லா இருக்காங்க, நாங்க வந்தா எங்களை ஆனந்தா கூத்தாடுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு முதல்வர் இருக்காரு. அப்போ பெண்கள் என்ன செய்ய முடியும்? நம்ம பாதுகாத்துக்கணும். நம்ம வந்து போடுற ஒரு ஓட்டோட மதிப்பு என்ன அப்படிங்கிறத தமிழக மக்கள் இந்த 4 வருஷத்துல உணர்ந்திருப்பாங்க. நம்ம தப்பான ஒருத்தவங்களுக்கு போடுற ஒரு ஓட்டால, நம்ம ஒரு ஓட்டு தானே என்ன ஆயிர போதுன்னு நீங்க நினைக்கிறதுனால இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக பெண்களும் எந்த அளவுக்கு பாதிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அப்ப 2026ல ஒரு ஓட்டு கூட இந்த திமுகவுக்கு நம்ம போட்டோம்னா அது நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைக்கு நம்மளே செய்யற ஒரு துரோகம். நம்ம வீட்டு பெண்புளை பிள்ளை நல்லபடியா வெளியில போயிட்டு வர முடியாது அப்படிங்கிறத நம்மளே அஷ்யூர் பண்றோம் அப்படிங்கிறத இனி 2026ல ஓட்டு போடுற ஒவ்வொரு தமிழக மக்களும் வந்து உணரணும். அதை உணர்ந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. தொடர்ந்து பெண்களை இழிவுபடுத்துறது அப்படிங்கிறது வந்து இவங்க ரத்தத்திலே இருக்கு. பெண்கள்னாவே ஒரு போக பொருள், பெண்கள்னா ஒரு உடம்பு,
நீ பொம்பளை தானே அப்படிங்கறதெல்லாம் வந்து இவங்க இதுல சாதாரணமா பேசுவாங்க. ஆனா கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்க தான் பெண்ணுரிமையை வந்து உலகத்துக்கே கத்து கொடுத்தோம் அப்படின்னு பேசுவாங்க. மேம் இப்ப கூட பெண்ணுரிமை உலகத்துல கத்து கொடுத்த மாதிரி தானே மேம் பேசியிருக்காங்க. ஒரு எம்எல்ஏ கூட ஓசி பஸ் ஓசி பஸ்ம்பாங்க. அததான் சொல்றேன். ஒரு பெண் வந்து மனு கொடுத்தா மனுவை வாங்கி மண்டையில அடிப்பாங்க. அப்புறம் நீ ஏமா அப்படியே எழுப்பி என்னம்மா நீ இந்த ஜாதி தானே அப்படின்னு மேடையில கேட்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவங்களாம் சமூக நீதி காவலர்கள். அடுத்து வந்து ஏற்கனவே வந்து பொன்முடி அவர்கள் வந்து நீங்களாம் எப்படி போறீங்க பஸ்ல, ஓசி தானே ஓசி அப்படின்னாரு. அதுக்கப்புறம் துரைமுருகன் அவர்கள் வந்து உனக்கு 1000 உங்க அம்மாவுக்கு 1000 ரூபாய், நீ என்ன பண்ணு 1000 ரூபாய் எடுத்துட்டு போன்ல ரீசார்ஜ் பண்ணி நீ எவன்கிட்ட வேணாலும் பேசு. போன்ல காலேஜ் படிக்கிற பிள்ளைக்கு 1000 ரூபாய் எதுக்கு கொடுக்கறது? நீ உனக்கு எதனாவது ஒரு ரிசர்ச் ரிலேட்டடா படிக்கணுமா, உனக்கு எதனாவது போன் ரீசார்ஜ் பண்ணிட்டு அதனோட படிக்கணுமா, உனக்கு புக்ஸ் வாங்கிக்கணுமா வாங்கிக்கோ. எதுக்கு 1000 ரூபாய் கொடுப்பீங்க? உங்க வீட்டு பொம்பளை பிள்ளைக்குன்னா இப்படி சொல்லுவீங்களா? உங்ககிட்ட 1000 ரூபாய் வாங்குறாங்கனால அதுவும் உங்க அப்பா வீட்டு காசு இல்ல, எங்களோட வரி பணத்தை கொடுக்குறீங்க. அதுக்கு அவங்களை என்னவா கேவலமா பேசுறீங்க? 1000 ரூபாய் வாங்கிட்டு எவங்கிட்ட வேணாலும் போன்ல பேசு அப்படின்னாரு துரைமுருகன் அவர்கள். அதுக்கப்புறம் உங்க அம்மாவுக்கு 1000 ரூபான்னாரு. அப்புறம் துரைமுருகன் அவரோட பையன் இருக்காரு பாருங்க, அவர் கேக்குறாரு, என்ன மூஞ்சிலாம் பளபளன்றது, எல்லாம் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு வந்திருக்கீங்க, 1000 ரூபாய் வந்துருச்சா அப்படிங்கிறாரு. இவங்க கொடுக்க 1000 ரூபாய் வாங்கி எல்லாரும் ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கி பூசிட்டு தான் தெரியுறாங்களா? அப்போ இவங்களோட மனநிலை என்னவா இருக்கு? யார் காசு வந்து கொடுக்குறீங்க நீங்க? எல்லாரும் அப்படியே இவங்க திமுக கட்சி நிதியில இருந்து எடுத்து அப்படியே வாரி விடுறீங்களா? இல்ல அந்த ஏரியால இருக்க எம்எல்ஏ எம்பிக்கள்லாம் உங்க வீட்டு காசுல இருந்து அப்ப அந்த தோட்டத்து வீட வித்து இந்த மாசம் எல்லாருக்கும் 1000 ரூபாயை கொடு, அந்த பண்ணை வீட இதை வித்து இந்த 1000 ரூபாய் கொடு அப்படி கொடுத்தீங்களா? எங்க வரி பணத்தை எடுத்து நாங்க கொடுக்குற காசை எடுத்து நீங்க வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்குறீங்க. அது உண்மையாலுமே அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல உபயோகப்படுதுன்னா அது சந்தோஷம் தான். அதுலயும் நீங்க என்னென்ன பித்தலாட்டம் பண்ணீங்க? அனைத்து மகளிருக்கும் தருவோம்னு சொல்லி மக்கள்கிட்ட ஓட்ட வாங்கிட்டு தகுதியுள்ள மகளிர் அப்படின்னு சொல்லிட்டு நீ எல்லாம் தலைவியா இருக்க தகுதியானவ, நீ எல்லாம் குடும்ப தலைவியா இருக்க தகுதி கிடையாது, ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி மாதிரி ரிஜெக்டட் செலக்டட்னு இவங்க கட்சிக்காரங்களையா பிடிச்சு அதாவது சொந்த வீடு வச்சிருக்க இவங்க கட்சிக்காரங்களுக்கு எல்லாம் 1000 ரூபீஸ், அதே எதிர்கட்சியில இருக்கிறவங்க இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க தெரிஞ்சவங்களா வாடகை வீட்டுல தகர கொட்டாயில இருந்தாலும் அவங்களுக்கு 1000 ரூபாய் கிடையாது. இந்த சமூக நீதி, திமுகவோட சமூக நீதிங்கிறது உலக அரசியல்ல கத்துக்க வேண்டிய பாடம். வாய்க்கிலேயே சமூக நீதி பேசுவாங்க, அப்படின்னா என்னன்றத அவங்களுக்கு ஒரு துளி கூட தெரியாது. ஆனா அதை எதையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா மேடைக்கு மேல நாங்க தான் சமூக நீதி காவலர்கள், நாங்க தான் பெண்ணுரிமை காவலர்கள் இப்படி எல்லாம் பேசுவாங்க. ஏற்கனவே பொன்முடி அவர்கள் பேசுனதுக்கு எந்த அளவுக்கு எல்லாரும் கண்டனம் தெரிவிச்சோன்னு தெரியும். திரும்ப இப்ப வந்து அவங்க அதே மாதிரி பேசியிருக்காங்க, ரோடு போட போறோம், ரோடு போட்டா நீங்க எல்லாம் ஓசியில தானே போறீங்க அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன மாதிரியான ஒரு புரிதலோட இருக்கிறாங்க? நீங்க எல்லாம் அப்படியே பெரிய ஒரு சர்வாதிகார மனப்பான்மையில, அதிகார மமதையில, ஆணவ திமிர்ல அப்படியே அந்த பதவியோட இதுல இருந்து இருக்கீங்க நீங்க. அப்ப பொதுமக்கள் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? அடிமைகள் போல இருக்கு. எல்லாம் ஓசியில போறக்கிறாக்கீங்க, இதுங்களுக்கு எல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி. இப்போ இன்னைக்கு இவங்க ஓட்டு போட்டதுனாலதான் நம்ம வந்து இந்த பொறுப்புல உட்காந்துருக்கோம். இவங்க நினைச்சாங்கன்னா ஒரு நிமிஷத்துல நம்மள தூக்கி விட்டு எரிஞ்சிருவாங்க அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்தா, இவங்களுக்கு வேலை செய்யறதுக்காக இவங்களுக்கு பணியாற்றுறதுக்காக தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த பணிவு வரும். எப்ப பொதுமக்களை பார்த்து உங்களுக்கு அந்த பணிவு வரலையோ, அந்த அதிகார போதை உங்க தலைக்கு ஏறிடுச்சோ, அப்போ உங்களை வந்து எப்படி தூக்கி எறியணுமோ அப்படி வந்து தமிழக மக்கள் தூக்கி எறிவாங்க. மேம் இப்ப ரொம்ப காமனா பார்த்த ஒரு விஷயம், யார் அந்த சருக்கு இன்னும் விடை தெரியவே இல்லை. பெண்கள் பாதுகாப்பு இல்ல, கொங்கு ரீஜன்ல வந்து இந்த தொடர் கொலை வழக்குகள் நடக்குது. சரி, இதெல்லாம் பத்தி முதல்வர் பேசுவாருன்னு அவருடைய எக்ஸ் தளத்துக்கு போனோம் அப்படின்னா அவர் வீரமா நடை போட்டுட்டு வந்து எல்லாருக்கிட்டையும் பேசுறதா ஒரு பேக்ரவுண்ட் பிஜிஎம் ஓட போட்டிருக்காங்க. இது என்ன மாதிரியான ஒரு விஷயம் மேம்? என்ன பண்ணாலும் மக்கள் நம்பிடுவாங்க, என்ன நடந்தாலும் மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்கன்ற ஒரு இதா. வடிவேல் சொல்லுவார்ல, என்னை எவனும் அடிக்க முடியாது, நானே தான் அடிச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி. என்னைய மக்கள் எல்லாம் பாராட்ட மாட்டாங்க, நானே தானே பாராட்டிக்கணும். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? இப்ப நான் நல்லாட்சி கொடுத்தேன்னா மக்கள்லாம் வந்து ஓடி வந்து உண்மையாலுமே டான்ஸ் ஆடி வரவேற்பாங்க. நீங்க இப்ப எதுவும் பண்ண மாட்டேங்க. இப்ப என்ன பண்ணும்? நானே ஒரு 4-5 டிராமா குரூப்பை செட் பண்ணி நான் அப்படியே டான்ஸ் ஆடுற மாதிரி செட் பண்ணிக்கணும். அடுத்து இப்ப எனக்கு நான் நல்லாட்சி கொடுத்தேன்னா என்னோட ஃபேன்ஸ் எனக்கு உண்மையான மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? எனக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போட்டு அப்படியே எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஊபிஸே கடுப்புல இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்ண முடியும்? அவரே அவருக்கு போட்டுக்கிறாரு. அப்போ இது மாதிரிலாம் ஒரு முதல்வர் பண்ணலாமா அப்படிங்கிறது கூட தெரியாத அளவுக்கு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அந்த விளம்பர மோகம், முதல்வரோட தலைக்கு விளம்பர மோகம்ங்கிறது வந்து கண்ணு மண்ணு தெரியாத அளவுக்கு ஏறி இருக்கு. அதனாலதான் எங்க போனாலும் போட்டோ ஷூட்டு, ஒரு ஊட்டிக்கு போனாலும் போட்டோ ஷூட்டு, அதுலயும் வாக்கிங் போறதெல்லாம் போட்டோ ஷூட்டு. வாக்கிங் எப்படின்னா நம்ம அப்படியே மெதுவா அந்த இதுல சொல்லுவாங்கல்ல இம்சேரசன்ல, இப்படி பார்த்தா நான் சற்று சொங்கி போல உள்ளேன், அதனால என்னோட உடம்பை இப்படி மாத்துங்க அப்படின்னா, அது மாதிரி இவர் நடக்கிறது மெதுவா நடக்கிறாருன்னா அதை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல போட்டு அந்த 1.5ல போட்டு வேக வேகமா நடந்து போறாராம். பாக்குற மக்களுக்கு தெரியாது. அதுக்கு மேல மீடியாவோட அந்த டைட்டில் தான் மேம், மின்னல் வேகத்தில் சென்ற முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்றோம். இதெல்லாம் பாக்குற மக்களுக்கு எப்படி இருக்கும்ன்றத முதல்வரால புரிஞ்சுக்க கூட முடியுதா அப்படிங்கறதே தெரியல. அவருக்கு நிதர்சன உலகத்தை தாண்டி அவர் ஏதோ ஒரு கனவு உலகத்துல மிதந்துட்டு இருக்கிறாரு. அவர் முழுக்க முழுக்க விளம்பர மோகத்துலதான் இருக்காரு. எங்க போனாலும் போட்டோ எடுத்துக்கணும்,
நல்ல ஒரு போட்டோ ஷூட், நமக்கு நல்ல பேக்ரவுண்ட் மியூசிக், எல்லாரும் என்னை மாமான்னு கூப்பிடு, ஏய் தாத்தான்லாம் கூப்பிட்றாத மாமான்னு சொல்லு, நல்ல ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கணும், மேக்கப் பண்ணிக்கணும். இப்படி அவர் வந்து சினிமால நடிக்கணும்னு அவருக்கு ஒரு மிகப்பெரிய கனவு இருந்துச்சு. அது அவருக்கு நடக்க முடியாம போயிருச்சு. அதனால இந்த 4 வருஷத்துலயாவது இப்படி ஆட்சி தான் நல்லாட்சி கொடுத்த மாதிரி ஒரு சினிமால நடிக்கிற கனவுல இருக்கிறாரு முதல்வர். நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த முதல்வர் அப்படின்ற ஒரு கனவு உலகத்துல அவர் அப்படியே அந்த இதை நடத்திட்டு கொண்டு வந்துட்டு இருக்காரு. அதுக்கு அவரை சுத்தி ஒரு டீம் வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு. அவர் அப்படியே வந்து ஒரு டூம்குள்ள வச்சுட்டு இருக்காங்க. முதல்வரே சூப்பரா ஆட்சி நடத்திட்டீங்க, சூப்பர் சூப்பர் சூப்பர்னு. 2026 தேர்தலுக்கு இவங்க களத்துக்கு போறப்பதான் இவங்களுக்கு அந்த நிதர்சனமான முகத்தில் அறையிற உண்மையை வந்து முதல்வர் வந்து எதிர்கொள்வார். மேம் இப்போ நீங்க சொன்ன மாதிரி முதல்வர் காதுக்கே இந்த விஷயம் போக மாட்டேங்குது, மக்கள் எவ்வளவு சஃபர் ஆகுறாங்கன்றது. சரி, கூட்டணி கட்சிகள் தான் எடுத்து சொல்லி புரிய வைப்பாங்கன்னு பார்த்தா விசிகாவும் சரி கம்யூனிஸ்டும் சரி எங்களுக்கு அதிக தொகுதிகள் வேணும்னு தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே. சோறு முக்கியமா சங்கம் முக்கியமான்னு கேட்பாங்களே, சோறு தான் முக்கியம். அவங்களுக்கு தேவை என்னன்னா இங்க கட்சியை வச்சுறது எதுக்கு அவங்களா, ஏன்னா அப்படியே மக்களுக்கு அப்படியே தொண்டாட்டுறதுக்காக அவங்கள கட்சி ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. எத்தனை பெட்டி தேரும், எத்தனை சீட்டு தேரும், இதை மேல எய்த்து பேசணும்னா சொல்லுவாங்க பாருங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு அப்படின்னா, ஆகா நல்லாட்சி நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரிங்களா, இதெல்லாம் நம்புறோம்னா சோறு கிடையாது அப்படின்னா என்ன பண்ணணும், நம்புறவங்கன்னு பின்னாடி போயே தான் ஆகணும். அந்த மாதிரி முன்னாடி எல்லாம் ஒரு தோழமையாவது சுட்டிட்டு இருந்தாரு விசிகால இருந்தவர். இப்ப எல்லாம் வாயே திறக்க மாட்டாங்க. ஏன்? வந்துருச்சு எலெக்ஷனு, சீட்டு முக்கியம் எங்களுக்கு, சீட்டு வேணும், அதுக்கப்புறம் அதுக்கு செலவுக்கு காசு வேணும், யார் கொடுப்பா இதெல்லாம்? அப்போ அதெல்லாம் அவங்க வந்து வாயே திறக்க மாட்டாங்க. எத்தனை இவங்க இந்த பட்டியலின மக்களுக்கு மேலான தாக்குதல்கள் நடந்திருக்கு, பட்டியலின மக்களுக்கு எதிரான விஷயங்கள் எவ்வளவோ நடந்திருக்கு இங்க தமிழ்நாட்டுல. இந்த திமுக ஆட்சியில சமூக நீதி காவலர்கள்னு சொல்லிக்கிறவங்க ஆட்சியில தான் பட்டியலின மக்கள் மீதான வன்முறைகள் வந்து ஏகப்பட்டது நடந்திருக்கு. அதுக்கு எத்தனை விஷயங்களுக்கு வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. விசிகா சார்பில் போய் ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கீங்க கிடையாது. தொழிலாளர்களை நீங்க எந்த அளவுக்கு வஞ்சித்திருக்கீங்க அப்படின்றத வந்து இந்த பீரியட்ல நீங்க பார்க்கலாம். பழைய ஓய்வூதிய திட்டத்துல இருந்து அவங்கள வந்து வேலையை பண்ணி நிரந்தரம் பண்றதுல இருந்து ஏகப்பட்ட பொய் வாக்குறுதிகளை கொடுத்து அநியாயமா ஏமாத்தி நீங்க ஆட்சிக்கு வந்து இந்த 4 ஆண்டுகள்ல எத்தனை தொழிலாளர்கள் வந்து எங்க பார்த்தாலும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் நடந்தது. என்ன பண்ணீங்க நீங்க? கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பண்ணாங்க? நமக்கு எவ்வளவு தேரும், கோடி ரூபாய் எத்தனை பெட்டி வாங்கலாம். அதுலயும் ஒரு சில உண்மையான கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் வந்து தோழர்கள் வந்து தலைவர்கள் அதுக்கு கண்டனம் தெரிவிச்சாங்க. இது எப்படி நீங்க இது பண்ணலான்னு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அதை யாருமே அதை பத்தி பேசாம கண்டுக்காம அப்படியே போயிட்டு இது பண்றாங்க. அப்போ இவங்களோட குறிக்கோள் என்னன்னா மக்கள் இவங்க எல்லாத்தையும் பார்க்கணும். முன்னெல்லாம் வந்து அந்த ஒரு சிகப்பு துண்டு போட்டு வராங்கன்னா அவங்களுக்கான மரியாதை இருக்கும். அந்த ஊருக்குள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா சிகப்பு துண்டு போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அங்க ஊர்ல எந்த பிரச்சனை எல்லாம் வந்து முன்ன நிப்பாங்க, இது பண்ணுவாங்கன்னு. அவங்க எல்லாம் இன்னைக்கு மலையேறி போயிட்டாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் இல்ல. உண்மையான கம்யூனிஸ்ட் தொண்டர்கள்லாம் இப்ப கிடையாது. இப்ப இருக்கிறவங்க எல்லாம் என்ன நீங்க வந்து எங்களுக்கு என்ன கொடுப்பீங்க, எங்களுக்கு என்ன தேரும், நான் வந்து முழு திமுக காரனா மாறி நிக்கிற கம்யூனிஸ்ட் தோழர்களை பாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க எல்லாரும் திமுக காரங்களா மாறி நிக்கிறீங்க. இன்னைக்கு விசிகா காரங்களும் திமுக காரங்களா மாறி நிக்கிறீங்க. கூட்டணி அப்படிங்கிறது இந்த எலெக்ஷனுக்கு மட்டும் தானே. அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, ஒரு சித்தாந்தம் இருக்கு. அதுக்காக உங்களுக்கு பின்னாடி பல தொண்டர்கள் இருக்காங்க, பல லட்சம் தொண்டர்கள். அவங்களுக்காக வேலை செய்யறதுங்கிறதே எதுவுமே கிடையாம வருஷம் முச்சூடுமே இந்த 4 வருஷமே பாத்தீங்கன்னா திமுகவோட நிர்வாகிகளாவே தான் இவங்க எல்லாரும் செயல்பட்டு இருக்காங்க. இனி எலெக்ஷன் வந்துருச்சு, இனிமே வாயை திறந்தானே பாத்துக்கோ அப்படின்னு கப்சிப்புன்னு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையானது இனிமே நடக்கணும். அவங்ககிட்ட அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. இப்போ அமைச்சர் எம்எல்ஏல ஆரம்பிச்சு கடைசியா அடிமட்ட தொண்டர் வரைக்கும் பஞ்சாயத்து ஆயிருக்குமே. மானமலையில பாத்தீங்கன்னா ஒரு வயசான பாட்டி பச்சை மிளகாய் வித்துட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட போய் சண்டை போட்டு கெட்ட வார்த்தையில பேசி அந்த மிளகாய் எல்லாம் வீசி எறிஞ்சு அந்த வீடியோ வந்து பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. அதாவது அரசியலே தெரியாத ஒரு ஆள் கூட ஒரு பொதுவா பார்த்தாங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுல இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது. ஆனா திமுக காரங்க பேசுற ஒரே விஷயம் என்ன, மத்திய அரசே எங்களுக்கு பிரச்சனை பண்றாங்க, மத்திய அரசு தான் எங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு திரும்ப திரும்ப அந்த வார்த்தையவே எப்படி சொல்றாங்க மேம்? ஏன்னா மக்கள் கண்டுக்கவே மாட்டாங்க, நம்ம என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்கன்ற ஐடியாலஜில அத எப்படி சொல்றாங்கன்றது ஒண்ணு இருக்கு. நீங்க இப்போ அந்த போன வெள்ளம் வந்தது பாருங்க. இப்போ போன வருஷத்துக்கு முன்னாடி இந்த டிசம்பர்ல ஒரு பெரிய வெள்ளம் வந்தது. அதாவது 2015ல ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வந்துச்சு பாருங்க. அப்ப கூட அந்த பகுதியில வந்து அந்த சூளைமேட்ல அந்த பகுதியில ஒரு முட்டி அளவுக்கு தான் தண்ணி வந்தது. முட்டி இடுப்பு அளவுக்கு தான் வந்துச்சு, அதுக்கு மேல வரல. ஆனா இந்த தடவை பாத்தீங்கன்னா எல்லா வீட்டுக்குள்ளயும் தண்ணி புந்துருச்சு. அப்போ நாங்க அந்த எலெக்ஷன்ல நாங்க நினைச்சோம் உண்மையாலுமே வந்து டிஎம்கேக்கு இது வந்து மிகப்பெரிய டஃப் ஃபேஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த டிஎம்கேல இருக்கிற நிர்வாகிகள் எல்லாம் என்ன போய் சொல்லி வச்சிட்டாங்க அப்படின்னா, இந்த ஏரியாவை தூர்வாடுறதுக்கு இந்த காவாவை தூர்வாடுறதுக்கு வந்து மோடி கிட்ட பணம் கேட்டோம், மோடி பணம் கொடுக்கல, அதனாலதான் உங்க வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு. எப்படி? இதுதான் இவங்க இந்த வாய்ச்சொல் வீரர்கள் எப்படி மக்களை வந்து மடமாற்றணும், மக்களை மூலச்செலவை பண்ணணும் அப்படிங்கறதுல இவங்க எல்லாம் வந்து பிஹெச்டி முடிச்சவங்க. அப்ப நாங்க களத்துக்கு போய் அம்மா இங்க பாருங்க, இவங்களோட நிர்வாக சீர்கேட்டினால 4000 கோடி ஒதுக்கி 4000 கோடியில ஒரு காவாவை கூட தூர்வாராம இவங்க என்ன வேலை பார்த்திருக்காங்க. அந்த காவாவை தூர்வாங்க வாராதனால தானே அந்த சாக்கடை தண்ணி ஃபுல்லா எழும்பி உங்க வீட்டுக்குள்ள எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு நாங்க போய் கேட்டா அந்த வீட்டுல இருக்கவங்க சொல்றாங்க, இல்ல எங்கள்கிட்ட திமுக வந்து சொல்லிட்டாங்க, மோடி பணம் கொடுக்கலையா, அதனாலதான் இவங்க வந்து தூர் வரலையா.
இப்படிதான் நீங்க உங்க வீட்டு வாசல்ல தண்ணி வரலன்னு வச்சுக்கோங்க, கவுன்சிலரை போய் கேட்க மாட்டாங்க. மோடியால தான் வீட்டு வாசல்ல தண்ணி வரலம்பாங்க. ரோட்ல பள்ளம் இருந்துச்சுன்னா மோடி சரியில்லை அதனால வீட்டுல ஆனா மோடி அவர்கள் இன்னைக்கு வீட்டு வாசல்ல ஜல்ஜீவன் திட்டம் மூலியமா வீட்டுக்கு வீடு தண்ணி பைப்பு கொடுக்குறாரு. அதுலயும் யார் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க? இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. ரேஷன் கடையில நீங்க உலகத்துல எந்த நாட்டிலுமே பார்க்க முடியாது. ரேஷன் கடையில இவ்வளோ பெரிய ஜனத்தொகை கொண்ட ஒரு நாட்டுக்கு முழுக்க முழுக்க இலவசமா வந்து அரிசி கோதுமை கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா நீங்க ரேஷன் கடையில போய் பாருங்க, அப்பா பையன் பேரன் 3 பேர் போட்டோ மாட்டி வச்சிருப்பாங்க. பிரதமர் போட்டோ போய் மாட்டணும்னா எல்லாரும் சுத்தி வந்து ஒம்பளுக்குறாங்க. அது எப்படி மோடி படத்தை நீங்க மாட்டலாம் அப்படின்னு. அப்போ முழுக்க 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 இந்த திமுக அப்படிங்கிறது வந்து வாய் சவுடாலையும் பொய் பிரச்சாரத்தையும் மக்களை மூலச்செலவு பண்றது மூலியமா மட்டுமே ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நிச்சயமா அது வந்து நடக்காது. நாங்க களத்துல போய் சொல்றதே இவங்களோட முகத்திரையை கிழிக்கிறது மட்டும்தான் எங்களோட வேலையா இருக்கு. நீங்க என்னென்னலாம் பண்ணி மக்கள்கிட்ட வந்து ஓட்டு வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது நிச்சயமா நடக்காது அப்படிங்கிறத நாங்க வந்து தெளிவா தெரிவிச்சுக்கிறோம். 2026 திமுக தன் வாழ்நாள்ல காணாத ஒரு மிகப்பெரிய தோல்வியை வந்து சந்திக்கும். இவ்வளவு நேரம் வந்து இவ்வளவு விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துட்டதுக்கு நன்றி மேம். நன்றி. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். கருப்போடு அணிஞ்சிட்டு காலபைரவர் வழிபாடு, அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபடும். அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல். இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.